இன்னைக்கு ஜும்மாக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்? மந்தி பிரியாணி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹ்மத் vlogs. இன்றைக்கி என்னோடய ஸ்டைல் மந்தி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் 1.5 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மந்தி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவைன்னு சொல்கிறேன். ஜீரகம், பிரியாணி இலை, சோம்பு, ட்ரை லெமன், லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பட்டை, இது கூட முழு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து வறுத்து அரைச்சோன்னா நம்மளுக்கு மந்தி மசாலா ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு இந்த மசாலாலாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அது பவுட்ரு கிடைக்கும். இதுதான் மந்தி மசாலா. அடுத்து நம்ம மந்தி மசாலாவில் சிக்கன்லாம் போட்டு ஊற வைக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் மந்தி மசாலா, அது கூட தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா, 2 எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து அதையும் ஊற்றி, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்ம சிக்கனில் மேக்னேட் பண்ண போகிற மசாலா. 1.5 கிலோ சிக்கனில் இந்த மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். இந்த மசாலா போட்டு 2 மணி நேரம் கூட நல்லா ஊறினா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு 100 ml நெய் ஊற்றிக்கலாம், 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 150 கிராம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதில் தக்காளிலாம் தேவையில்லை. தக்காளிலாம் போடாமலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி, மந்தி பிரியாணி. தக்காளி போடக்கூடாது. இதில் நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன் எடுத்து போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். 10 நிமிஷம் கழித்து அதில் ஒரு ட்ரை லெமனும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ 1க்கு 1.5 தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் பக்கத்தில் அடுப்பில். அதை 1க்கு 1.5 தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு சிக்கன் 15 நிமிஷம் சிக்கன் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா சிக்கன் வெந்துடும். இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த சிக்கன் பீசஸ்லாம் நம்ம இந்த தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ தனியாக எடுத்து வச்சு இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் மந்தி மசாலா சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கும் போது அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். அது வெந்துட்டுருக்கும்போது பக்கத்தில் வானலில் எண்ணெய் ஊற்றி நம்ம மந்தி பிரியாணி கூட போடுறதுக்கு முந்திரி, பாதாம்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு 100 கிராம் ஆனியன் எடுத்து மெலிசாக கட் பண்ண ஆனியன் எடுத்து அந்த எண்ணெயிலே போட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம எடுத்து வச்ச அந்த சிக்கன் பீசஸில் கொஞ்சம் மசாலாஸ் ஊற வச்சு ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் மந்தி மசாலா மசாலா இருந்ததில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு காரம், உப்பு, தேவையான அளவு அதில் கொஞ்சம் மந்தி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட கலந்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சிக்கன் மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
இதுக்கு மேலே விட்டிங்கன்னா தீஞ்சிரும். அதனால் இந்த லெவல்லே எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலா ஆட் பண்ண சிக்கனை எடுத்து அதிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே வெந்த சிக்கன் தான். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்குள்ளே நம்மளோட மந்தி பிரியாணி நல்லா வெந்து வந்துடுச்சு. அது மேலே இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாம் வச்சுக்கணும். நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன், பாதாம், கேஷ்யூலாம் கூட மேலே போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் சிக்கன் போடணும். அரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு, முக்கால்வாசி வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தம்மில் விட்டால் கரெக்டாகிடும். எல்லா சிக்கனையும் மேலே போட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு, ஜோராக வைக்கக்கூடாது, அடுப்பை சிம்மில் வச்சு அதுக்கு சைடில் ஒரு ஈர துணி, காட்டன் துணி நல்லா தண்ணியில் நனைச்சி தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் காற்று போகாமல் நல்லா பாஸ்மதி ரைஸ் நல்லா தம் ஆகும். நம்ம ஸ்டவ்வில் 2 சார்கோல் பீஸ் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது ஒரு சின்ன கப்பில் போட்டு மந்தி பிரியாணிக்கு சென்டரில் வச்சு அது மேலே கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா அதில் அந்த ஸ்மோக்கி மாதிரி வரும். அப்படியே அந்த தட்டை போட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா அது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக தம் ஆகிடும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தெல்லாம் எடுத்துகிட்டு சிக்கன் பீஸ் எல்லாம் கொஞ்சம் உடையாத அளவுக்கு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட சுட சுட மந்தி பிரியாணியோட தயிர் பச்சடியும் மந்தி டொமேட்டோ சட்னியோட வச்சு லெக் பீஸ் வச்சு சூடாக சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.